வெல்கம் பேக் டு மாமாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த மாதிரி ஒரு டாபிக் எதுவும் பார்க்கல. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம ஜூன் 30 நம்ம வந்து ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. இப்போது நம்ம வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரில் மட்டும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 8000 ஒரு 10,500 வேகன்சி இருக்குது. என்னென்ன கிரேடில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் ஸ்கேல் 1 and scale 2 and scale 3 ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் ஓஏ அண்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2020 கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ புதுசாக பேங்கிங் எக்ஸாமுக்காக பிகினர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. என்ன சிலபஸ் படிக்கணும், அது எப்படி படிக்கணும், அதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, நான் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணக்கூடாதா, இப்போ ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல, நான் ஃபைனல் செமஸ்டர் எழுதலை இந்த கொரோனாவால், ஆனால் பட் இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்குது, என்னால் நிறைய ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணக்கூடிய வகையில் நாம் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, அதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சிலபஸ்ஸு, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 3 அது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சீனியர் மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அவங்களுக்கான மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 40 இயர்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில குரூப்புக்கு வந்து எக்ஸம்ஷனும் இருக்குது. அது மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அது மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 21 வயது, மேக்ஸிமம் வந்து 32 இயர்ஸ். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற கிரேட் கொடுப்பாங்க. இதுக்கு மினிமம் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்குங்களா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது வந்து மல்டிபர்பஸ், அதாவது கிளரிக்கல் லெவலில் இருக்கக்கூடியது எல்லாமே ஏன்னா இந்த போஸ்ட் கீழே வருவாங்க, இந்த கேடர் கீழே. இவங்களுக்கான மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ். இவங்களுக்கு சில எக்ஸெப்ஷனும் இருக்குது. அது என்னென்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓபிசி அந்த கேட்டகரியை சேர்ந்த, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே இந்த ஓபிசி கேட்டகரிக்கு வரக்கூடிய எல்லா கம்யூனிட்டிக்குமே ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பீப்புள் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது மாதிரி பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரயாட்ஸ் அந்த கலவரத்தில் 1984 அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அது அவங்களுக்கு வந்து முடியாமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடபிள்யூடி அந்த கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு 10 வருஷம் எக்ஸம்ஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் அதில் டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கு 3 இயர்ஸ். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விடோ, டைவர்ஸ் உமன் ஹூ ஹவ் நாட் ரீமேரிடு, அதாவது திரும்ப கல்யாணம் முடிக்காதவங்க, அவங்களுக்குலாம் என்ன ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 9 இயர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்காங்க. அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் ஹூ சர்வ்டு மினிமம் 5 இயர்ஸ் மிலிட்ரி சர்வீஸில் இருந்தவங்களுக்கு, அவங்க அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஆஃபீஸ் கேட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுவும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா விதமான போஸ்டிங், அதாவது 1, 2, 3 அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே மினிமம் வந்து ஒரு டிகிரி இருக்கணுங்க. ரைட்டுங்களா? அது போக ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிராஜுவேஷன் இருந்தால் போதும். ஆனால் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ், அதாவது வந்து ஆர்ஆர்பிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜில் அவங்க தரவாக இருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி, ஆனால் சில டிகிரிக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க. அது என்னென்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்டல் லா, ரெண்டாவது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆபரேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒரு அக்கௌண்டன்சி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதிலெல்லாம் டிகிரி வச்சுருக்கவங்களுக்கு. ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், அதாவது மேனேஜர் கேடர்னு இருக்குது. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி தான், ஆனால் 50% மார்க்ஸ் வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதுலேயும் நம்ம மேலே சொன்ன மாதிரி சில ஏரியாவில் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அது மேலே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி. ஆனால் கட்டாயம் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 வருஷம் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல் ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு கேடர் கொடுக்குறாங்க. அதில்
பேச்சுலர் டிகிரி போதும், 50% மார்க் கட்டாயமாக இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயும் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸராக பேங்க்லேயோ இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயே இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேலில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அது SO அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கிராஜுவேஷன் இன் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், IT அதில் அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 50% மார்க் இருக்கணும். ரெண்டாவது இன்னும் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸில் C++, ஜாவா, VP, VC, OCP அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜில் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு வந்து ரெலவெண்ட்டாக 1 இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் கீழே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க வந்து CA முடிச்சிருக்கணும், இல்லைனா ICAI முடிச்சிருக்கணும். 1 இயர் கட்டாய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லா ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயம் BL அல்லது LLB முடிச்சிருக்கணும், 50% மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து 2 இயர்ஸ் அவங்க அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். லா ஆஃபீஸராக ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையோ 2 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் கீழே வரக்கூடிய இந்த ட்ரெஸரி மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CA, MBA கேட்குறாங்க. இதுக்கு ரிலவெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது போக மட்டும் இல்லைங்க, மார்க்கெட்டிங்லேயும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் கேட்டரில் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து MBAயில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கும் 1 இயர் ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் அவங்க அக்ரிகல்ச்சரில் முடிச்சிருக்கணும். அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் ஃபாரஸ்ட்ரியில் இருக்கலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுலேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் 3 பொறுத்த வரைக்கும் சீனியர் மேனேஜர் அப்படின்னா பேச்சுலர் டிகிரியில் 50% மார்க் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது போக என்ன இருக்கணும்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் அதில் என்ன இருக்கலாம் அப்படின்னா ஃபினான்ஸாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், கோஆப்ரேஷன், IT, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அதில் இது எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையோ ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இருக்கணுங்க. இப்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தாப்பில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 எக்ஸாம் எழுதணுங்க. என்ன எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதுது ப்ரிலிமினரின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 80 மார்க்கு, 2 சப்ஜெக்ட் தான், ரீசனிங் எபிலிட்டியும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும். இதில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 40 கொஸ்டினும், ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 40 கொஸ்டினும் கேட்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம் 80 மார்க் கொடுக்கப்படும். ஆனால் டைம் வந்து வெறுமனையாக 45 நிமிஷம் மட்டும்தாங்க. இதுலேயும் நம்ம வந்து தவறான கொஸ்டின் ஏதாவது பண்ணோம் அப்படின்னம்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா அதுக்கு 1/4 மார்க் அவங்க வந்து குறைச்சிருவாங்க. 4 கொஸ்டின் தப்பாக போச்சுன்னா 1 மார்க் நமக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த OA கேடரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தாப்பில் இதனுடைய இந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணோன்னா இந்த OA வந்து மெயின் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மெயின் எக்ஸாமில் 5 சப்ஜெக்ட் படிக்கணுங்க. எதெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஹிந்தி அல்லது இங்கிலீஷ். ஓகேங்களா. 5வது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 40 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக மொத்தம் 5 சப்ஜெக்ட்டுக்கு 200 கொஸ்டின் கேட்கப்படும். 200 மார்க்குக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் டைம் எவ்வளோ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நிமிஷம் மட்டுமே. ரைட்டுங்களா. அதாவது 2 மணி நேரம் மட்டுமே. ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பீடாக அவ்வளோ கொஸ்டினுக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் நிச்சயமாக இந்த தடவை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. கொரோனாவில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு 60+ மேலே இருக்கணும். அதாவது ப்ரிலிமினரியில். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் வந்து IBPSனுடைய பேனல் மெம்பர்ஸ் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ஸ்கேல் 1 ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னாங்க இல்லையா 80 மார்க் தான். ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதில் 80 மார்க், 45 மினிட்ஸ். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா. ரைட். அடுத்தாப்பில் வந்து இதில் மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸர் இருக்கும், ஸ்கேல் 2 ஆஃபீஸர், அதில் ஜென்ரல் பேங்கிங் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு OAயில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் தான். 5 சப்ஜெக்ட், ரீசனிங் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், 200 மார்க்கு, 200 கொஸ்டின், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 மார்க்கு. ஆனால் ரீசனிங் எபிலிட்டி அந்த நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து மார்க்கும் வேறுபடும். ரீசனிங் எபிலிட்டியில் 40 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஸ்டினுக்கு
கொஸ்டினுக்கு 40 மார்க்கு. ஆனால் கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டினுக்கு 20 மார்க். இதுலேருந்து 20 மார்க் எடுத்து தான் ரீசனிங் எபிலிட்டிக்கும் நியூமரிக்கல் எபிலிட்டிலையும் 10 மார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் மட்டுமே. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி மெயின் எக்ஸாம் பேட்டர்னில் ஸ்கேல் 2 ஸ்பெஷல் கேடர் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சப்ஜெக்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம மேலே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 5 சப்ஜெக்ட் ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ப்ளஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். நாலாவது ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 கொஸ்டின், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக மொத்தம் 240 கொஸ்டின் கேட்கப்படும். இதில் உள்ள வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இது எல்லாத்திற்குமே 40 கொஸ்டினுக்கு 40 மார்க். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 கொஸ்டினுக்கு 20 மார்க், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 40 கொஸ்டினுக்கு 20 மார்க், ப்ரொஃபஷனல் நாலேஜில் 40 கொஸ்டினுக்கு 40 மார்க். அதாவது அவங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டில் அந்த ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து வரும். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டில் இருந்து அவங்களுக்கு மார்க் வரும். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிடம் மட்டுமே கொடுக்கப்படும். அதாவது 150 நிமிஷங்கள் கொடுக்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கேல் 3 ஆஃபீஸர் அவங்களுக்கு என்ன சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 5 சப்ஜெக்ட் ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங் எபிலிட்டிக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் 50 மார்க்கு, ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு 40 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு வந்து 40க்கு 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் 40 கொஸ்டினுக்கு 20 மார்க்கு. ஆக மொத்தம் 200 கொஸ்டின் 200 மார்க்கு. கொடுக்கப்படக்கூடிய நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நிமிடங்கள், 2 மணி நேரம் மட்டுமே. ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதில் இன்னும் இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குல்ல சார், இந்த சப்ஜெக்டில் என்ன சிலபஸ்ஸு, அதில் எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய சந்தேகங்கள் இருக்குது பிகினர்ஸ்க்கு. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு படிக்கிறாங்க இல்லையா, அந்த பேங்கிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியும். அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு அட்வான்ஸ் அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமோ இல்லை எந்த சமூகம் எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்க போகிறது கிடையாது. எல்லாமே ஈஸி லெவல், மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக ஒவ்வொரு சாப்டரையும் தரவாக நம்ம படிச்சிட்டோம்னா அதுக்கு ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்க. ஒன்லி திங் இஸ் ப்ராக்டிஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் எபிலிட்டியில் என்னென்ன சிலபஸ் இருக்குது இது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், சிலாஜிசம் சொல்லுவாங்க, ஆட் ஒன் அவுட், சீரியஸ் டெஸ்ட்டு, நம்பர் ரேங்கிங், டைரக்ஷன்ஸ், டெசிஷன் மேக்கிங், இன்இக்வாலிட்டிஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு, ஆல்பபெட் டெஸ்ட், கோடிங் அண்ட் டிகோடிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பசில் டெஸ்ட்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், அதுக்கப்புறம் வந்து ரீசன்ஸ், இந்த வேர்ட் ஃபார்மேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரீசனிங் எபிலிட்டியில் வருங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன், கோடிங் அண்ட் டிகோடிங், சிலாஜிசம், டைரக்ஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பசில் டெஸ்ட், இந்த இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் பழைய கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிச்சுள்ள மேக்ஸ் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப வேகமாக சிம்பிளான செம்மை மட்டும் தான் கேட்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், HCF அண்ட் LCM, டெசிமல் ஃப்ராக்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், பார்ட்னர்ஷிப், பர்சன்டேஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுக்கப்புறம் ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இது போக சார்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து இந்த டேட்டா இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த டாபிக் தவிர வேறு எந்த டாப்பிக்கும் கேட்க போகிறது கிடையாது. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜஸ், HCF, LCM, நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த சார்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து தரவாக பேசிக் நாலேஜாக இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும், நான் ஸ்கோர் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 8 டாபிக் எல்லாருக்குமே கேஷுவலாக தெரிஞ்ச டாபிக் தான். ஸ்பாட்டிங் எரர்ஸ், மிஸ்பெல்டு வேர்ட்ஸ், fill in the blanks, phrase replacement, closed test, jumbled up sentences, idioms and phrases, reading comprehensions. ஓகேங்களா? ஸோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஹிந்தி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வைக்ரன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மிஸ்டேக்ஸ் பேராகிராஃப்ஸ் இது ஹிந்தி லாங்குவேஜ் எடுத்திருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாமல் அவங்களுக்கு இந்த இதுதான் சிலபஸ். அதுக்கிறதால கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக +1 +2 இருக்குது இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அந்த புக்ஸை வாங்கி அதில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபண்டமெண்டல்ஸ், ஷார்ட்கட் கீஸ், நெட்வொர்க்கிங், பேசிக் நாலேஜ் ஆஃப் இன்டர்நெட், MS ஆஃபீஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், டேட்டாபேஸ், செக்யூரிட்டி டூல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபியூச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், வைரஸ் அண்ட் ஹேக்கிங். இதுதான் அவங்க சிலபஸாக கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ரிலேட்டட் டு பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் அது சம்மந்தமாக தான் இருக்கும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், கண்ட்ரிஸ், கரன்சிஸ், அதுக்கு பிறகு UNO, இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்கானமி, மார்க்கெட்டிங், பேங்கிங் டேர்ம்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், RBI அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ், books and authors, finance, fiscal monetary policies, agriculture, repo and reverse repo rate, history of banking. இதெல்லாம் நம்ம சேனல்லையே நம்ம இதில் பேங்கிங் சம்மந்தமான நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் சும்மா இருக்கும்போது அப்படியே லைட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக பதிஞ்சிடும். ரெண்டாவது நம்ம கேட்டதை வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை படிச்சிங்க அதுக்கான புக்ஸை வாங்கி வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஈவன் ஆஃப்டர் பேங்க்கில் வேலை கிடைச்ச பிறகு கூட உங்களுக்கு ப்ரொமோஷனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் 3 இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல் 3ல் அந்த சீனியர் மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கிரேட் 2ல் இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கும் இந்த பேப்பர் உண்டு. OAவுக்கோ இல்லை ஸ்கேல் 1க்கோ இந்த பேப்பர் கிடையாது. ஆனால் இந்த பேப்பரை வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது வந்து எப்போவுமே பேங்கிங் ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட் இன் ஃபினான்ஷியல் வேர்ல்டு, மானிட்டரி பாலிசி, பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா, பேங்க் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அசெட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னா என்ன, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா என்ன, ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ், அதில் பேட் லோன்ஸ்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பேசல் நார்ம்ஸ் 1, 2, 3, RBI பற்றி படிச்சுக்கணும், SEBI, IMF, வேர்ல்ட் பேங்க், இதை மாதிரி பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதெல்லாமே ஃபினான்ஷியல் அவேர்னஸில் கேட்பாங்க. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தால இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1 ஜூலைலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து 21 ஜூலை. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டவுன்லோடிங் கால் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போதைக்கு 12 ஆகஸ்ட் 2020 கொடுத்துருக்காங்க. இது இந்த கொரோனாவை பொறுத்து அது மாறுபட்டாலும் வாய்ப்பு இருக்குது. டேட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னால் அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க, எப்படிலாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 24/8/2020 to 29/8/2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால் லெட்டர்ஸ் எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் 2020 பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் அக்டோபரில் எதிர்பார்க்கலாம், அந்த ஸ்கேல் 1க்கும் OAவுக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த மெயின் அந்த கிரேட் 2லையும் 3லையும் இருக்கிறவங்களுக்கு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுடைய மெயின் எக்ஸாமும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 மெயின் எக்ஸாமும் அக்டோபர் நவம்பரில் இருக்கும். அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அது எல்லா ஸ்கேல் 1, 2, 3 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எல்லாருக்குமே இது பின்னால் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நமக்கு 60 நாள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு தான் வரப்போது. இந்த ஜூலை மாதத்தில் இன்னும் ஒரு 25 நாள் இருக்குது. நமக்கு ஆகஸ்ட்லேயும் அதே மாதிரி ஒரு 20 நாள் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 45 நாள் மினிமம் கிடைக்கும். இந்த 45 நாளுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த விதமான நீங்கள் வந்து டஃபஸ்ட் கொஸ்டினை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிவிட்டு ஒரு 15 நாளைக்குள்ளே பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கேதர் பண்ணி வச்சு அதிலிருந்து நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கூகுள் அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஆன்லைனில் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சுட்டு ஒரு சில கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் தாங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் பதறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக எல்லா சாப்டரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக படிக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு வந்து உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கிறோம். ஸோ எங்களோட சேனல்லையும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னமாமாஸ் சேனலில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டர் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்திக்கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து எப்பவும் மாதிரி ரெகுலர் மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.